ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பாருங்கள் என்ன தான் ஆச்சு மாடி தோட்டத்துக்கு அப்படின்ற மாதிரி இருக்குது. தோட்டத்தை பாருங்கள், செடி எல்லாமே வந்து அப்படியே கருகி போகிற மாதிரி இருக்குது, வளர்ச்சியே இல்லாமல் இருக்குது. இப்போ இந்த கத்திரிக்காய் செடி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறேன். எடுத்துகிட்டு நம்ம வந்து புதுசாக விதை போட்டு வச்சுருக்கிறேன். அது வளர்ந்து வருது. நம்ம அதை வந்து அப்புறமா ரீபாட்டிங் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்குள்ளே வந்து நம்ம மண்கலவை ரெடி பண்ணி வைக்கணும். பாருங்கள், கத்திரிக்காய் எல்லாமே வந்து நம்ம ஆடிப்பட்டத்துக்கு போட்டது இப்போ எல்லாமே அறுவடை முடியுது. நம்ம ஒரு வருஷத்துக்கு கூட நம்ம கத்திரிக்காய் செடி வந்து அப்படியே எடுத்துகிட்டு போகலாம். அது சில செடிகள் மட்டும் நல்லா வரும். நம்ம கட் பண்ணி விட்டு பார்த்தோம், அப்படியும் நல்லா வரல. அதனால் வந்து இப்போ நான் பிடுங்கி எடுக்க போகிறேன். ஒரு 2 செடி மட்டும் நான் அப்படியே வைக்க போகிறேன். அதே மாதிரி சில தொட்டிலாம் பாருங்களேன், அப்படி தொட்டி நம்ம அப்படியே வச்சுருந்தாலும் அப்படியே வந்து உடையுது. அந்த பிளாஸ்டிக்ன்றதால் வெயில் பட்டு 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 அப்படியே வந்து அது நம்ம இழுக்கும்போது தூக்கும்போது அது என்ன ஆகுதுன்னா அது உடஞ்சி போகுது. இப்போ நம்ம வந்து அலமெண்டா, இந்த செடி அலமெண்டா வந்து நம்ம எல்லோ கலர் நம்மக்கிட்ட இருக்குது. அது நல்லா சூப்பராக வந்து நமக்கு பூஜைக்கு தேவையான பூக்கள் நிறைய கொடுத்துட்டு இருந்தது. அந்த செடி பார்த்திங்கன்னா அப்படியே அந்த தொட்டி வந்து சுத்தமாக உடஞ்சிருச்சு. வாங்க இப்போ அதுதான் வந்து நான் வந்து இப்போ அந்த தொட்டியிலேருந்து ஃபுல்லாக எடுத்துகிட்டு வேறு தொட்டியில் வந்து நம்ம மாற்றி வைக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க் இருந்துச்சு, அதெல்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு கொஞ்சம் தொட்டியில் மாற்றி நவுற்றி வச்சுட்டு பெருக்கிட்டு ஒரு 2 தொட்டியை வந்து டெய்லி எடுத்து நான் வந்து மண்ணை கொட்டிட்டு வெயிலில் காய வச்சு அதை நம்ம ஜலிச்சிட்டு நம்ம தேவையான உரம்லாம் கலந்து நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ அதான் பண்ணிகிட்ருக்கேன். அந்த தொட்டி தான் பாருங்கள். இந்த தொட்டியில் வந்து இப்போ அந்த ஃபுல்லாக அந்த தொட்டி வந்து பாருங்கள், இது வந்து பெயிண்ட் டப்பி தான், இது பெருசு நல்லா இது சூப்பராக வளர்ந்து வந்துட்டு இருந்தது. அது மக்கி போயிடுச்சு நினைக்கிறேன். ஃபுல்லாக வந்து நம்ம தூக்கி வைக்கும்போது பார்த்திங்கன்னா மேலே ஃபுல்லாக உடஞ்சிருச்சு. அதுக்கு மேலே வந்து நமக்கு இது உரம் கொடுக்கவும் முடியல. அப்புறம் வந்து நம்ம தண்ணியை ஊற்றினாலும் அந்த அளவுக்கு போகலை. இப்போ நம்ம இப்படியே விட்டோம்னா செடி வந்து காஞ்சி போயிடும். அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா இப்போ நம்ம வேறு தொட்டி மாற்றிக்கலாம். இது வந்து செடி அலைமெண்ட்டாக தான் நல்லா சூப்பராகவே பூக்கும். நிறைய பூக்கள் நம்ம தோட்டத்துக்கு நமக்கு கொடுத்துருக்குது. பாருங்கள், இந்த வாட்ரு பக்கெட்டில் தான் வைக்க போகிறேன். அந்த வாட்ரு கேனில் மண்கலவெலாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். நான் வந்து இப்போ வந்து எல்லாமே கலந்த மண் கலவையாக இருக்குது இல்லையா நர்சரியில், அதுதான் வந்து 2 மூட்டை வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். அதிலே இப்போ போட்டு நான் வச்சுருக்குறது. அப்புறம் வந்து வேப்ப புண்ணாக்கு மட்டும் தனியாக வாங்கியிருக்கேன், ஒரு 5 கிலோ. அதிலேருந்து கலந்து ஒரு 2 கைப்பிடி போட்டுட்டு எல்லாம் கலந்த மண்கலவையும் அப்புறம் ஆட்டு எருவும் கலந்து மண்கலவை சூப்பராக ரெடி பண்ணிவிட்டேன். அதான் வைக்க போகிறேன். வச்சுட்டு நம்ம எப்படி வளர்ந்து வருது அப்படின்றத பார்க்கலாம். இன்றைக்கி வேலை வந்து நம்ம வந்து கொஞ்சம் மாடியை க்ளீன் பண்ண வேலையும் இந்த மாதிரி தொட்டியை வந்து நம்ம மாற்றி வைக்கிற வேலையும் இன்றைக்கி நான் பார்த்தேன். நெக்ஸ்ட் டே பாருங்கள், நம்ம வந்து இன்றைக்கி வந்து சூப்பராக வச்சுட்டு நம்ம செடியை தண்ணி நம்ம ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நம்ம வந்து நிழலில் வைக்கணும். ஒரு வாரத்துக்கு நம்ம வந்து நிழல்லே வைக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வெயிலில் எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ வெயில் தாக்கம் ரொம்ப இப்பயே வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் இன்னும் வெயில் அதிகமாக தான் இருக்கும். நம்ம செடியெலாம் ரீபாட்டிங் பண்ணலாம், தப்பு கிடையாது. இருந்தாலும் வந்து நம்ம கொஞ்சம் நிழலில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ரீபாட்டிங் ஊற்றி வந்து வெயிலில் வைக்கலாம். இதில் பாருங்கள், இதில் பாகற்காய்லாம் வந்து சமையலுக்கு சமைச்சிட்டு அப்படியே அந்த இதுக்கெல்லாம் போட்டு விட்டேன். அதுலேருந்து சூப்பராக வந்து 2 செடி வந்துருக்குது. அதிலே வரட்டும். நம்ம பெரிய தர்மாக்கோல் தான் அது இப்படி வருதுன்றதை பார்க்கலாம். பாருங்கள், 1 வீக் அப்புறம் பாருங்கள், அந்த செடி நல்லா சூப்பராக அங்கங்கே வந்து புது தளிர் விட்டு நல்லா வளர ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து செடியை வந்து நம்ம சூப்பராக வந்து வளர்த்து எடுக்கலாம். நிறைய பூக்கள் அறுவடை பண்ணலாம். இப்போ நான் வெயில் எடுத்து வச்சுட்டேன். இப்போ பாருங்க, நமக்கு வந்து கொஞ்சம் பூக்கள், கொஞ்சம் தக்காளி, பச்சை மிளகாய்லாம் நிறையாவே இருக்குது. நம்ம அதெல்லாம் பறிச்சிக்கலாம். இன்றைக்கி வந்து ஃப்ரைடேன்றதுனால எனக்கு பூக்கள் தேவைப்படுது பூஜைக்கு. அதனால் மேலே வந்துட்டு பூக்கள் பறிச்சிக்கிட்டு அப்படியே கொஞ்சம் தக்காளி இருந்துச்சு, பழுத்து இருந்தாங்க, அதையே கொஞ்சம் பறித்து எடுத்துகிட்டு போயிடலாம். அதே மாதிரி தக்காளி செடியும் பாருங்கள், கத்திரி செடி எப்படி அப்படியே வீணாக போச்சோ, டல்லாகி போயிடுச்சோ, அதே மாதிரி இப்போ வந்து தக்காளி செடி வீணாகிடுச்சு. அதே மாதிரி நம்ம தோட்டத்தில் பார்த்துருப்பீங்க, வெண்டை வந்து இப்போ ஒரு செடி கூட இல்லை. இந்த வெயிலுக்கெலாம் வந்து வெண்டைலாம் வைக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம்தான். அதே மாதிரி தக்காளியும் அப்படியே அறுவடை முடியுது. கத்திரி இந்த ஒரு 2 மாதத்துக்கு நீங்கள் வந்து செடியை வந்து அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ரொம்ப பராமரித்து வளர்க்கணும், ரொம்ப கஷ்டப்படணும். ஏன்னா வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த ஏப்ரல் மேலாம். அப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம், இருக்கிற செடியை வந்து நம்ம நல்லா கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி வளர்த்தாலே போதும். புதுசாக நிறைய விதைகள்லாம் போட்டு நம்ம அறுவடை எடுக்கிறதுன்றது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் எடுக்கலாம், அந்தளவுக்கு அதிகமாக வராது, கொஞ்சம் லைட்டாக தான் வரும். ஓரளவுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து எடுக்கணும். அதுக்கே நம்ம வந்து போராட வேண்டியது இருக்கும். மாடியில் வந்து நம்ம டெய்லியும் தண்ணி ஊற்றணும். காலையிலையும் சாயந்தரமும் தண்ணி ஊற்றிட்டே இருக்கணும். அதே மாதிரி உரமும் கொடுக்கணும். லிக்விட் உரமும் நம்ம வந்து அடிக்கடிக்கு நம்ம கொடுக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு தொடர்ந்து பூக்கள் காய்களும் கிடைச்சிட்ருக்கும்.
இப்போ வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த குண்டு மல்லி, நித்திய மல்லிலாம் வந்து சூப்பராகவே நல்லா பூக்கள் கொடுக்கும். அதுக்கு தேவையான உரங்களை கொடுத்துட்டு அதை கவாத்து பண்ணாலே போதும். நமக்கு தேவையான பூக்கள் அது நமக்கு தொடர்ந்து கிடச்சிட்டே இருக்கும். சீசனுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து செடியை வளர்க்க கற்றுக்கணும். இந்த சீசனில் வந்து நம்ம பூக்கள் மேலே வந்து நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்தினீங்கன்னா நிறையவே பூக்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி கொடி காய்கறிலாம் போடலாம். இடம் இருந்துச்சுன்னா நம்ம தாராளமாக போட்டு விடலாம். இப்போ என்கிட்ட இடம் இல்லாததுனால நான் அதெல்லாம் ரொம்ப போடலை. பாருங்கள், இந்த ஒரு ரோஸ் வந்து அதிகமாக பறிச்சிக்கலாம். இதோடு நமக்கு வந்து ஒரு 6 ரோஸ் வந்து நமக்கு அந்த செடியில் பூத்துருச்சு. இப்போ எல்லா மொட்டையும் பறித்து எடுத்துட்டேன். இதுக்கப்புறம் நம்ம வந்து கிளறி விட்டு கொஞ்சம் உரம் கொடுக்கணும். அப்போ தான் நெக்ஸ்ட்டு வந்து மொட்டு வச்சு பூ பூக்கும். ரோஸ் செடி வந்து இதுக்கப்புறம் வெயிலில் ரொம்ப கஷ்டம்தான் அது வந்து வர்றது. நம்ம கொஞ்சம் நிழலில் வச்சிடலாம். ரொம்ப வெயில் வந்து ரோஸை வந்து நம்ம பாதிக்காமல் பார்த்துக்கணும். ஆட்டு எரு வந்து இதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து கம்மியாக தான் கொடுக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அறுவடையை முடிச்சிட்டோம். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.